إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரிகளே இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தொடரிலே கணவனது கடமைகளும் உரிமைகளும் மனைவியது கடமைகளும் உரிமைகளும் என்கின்ற தலைப்பிலே நாம் கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் சம்பந்தமாக பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக அதாவது மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய கடமைகளும் உரிமைகளும் என்கின்ற ஒரு பகுதியை நம்ம என்ன செய்வோம் இப்போ பார்க்க இருக்கிறோம். இதில் நிறைய இதோடைய தொடர்புடைய விஷயங்கள் நிறைய இருக்குது. அது கணவன் மனைவி பிரச்சனைகள் என்ற பகுதியிலே வரும். அதுக்கு பின்னால் உள்ள சப்ஜெக்ட்லாம் ஆங்காங்கே வரும். இதில் எது வரையறுத்து சொல்ல முடியுமோ அதை தான் நம்ம என்ன செய்கிறோம் சொல்லி கொண்டிருக்கிறோம். முதலாவது கடமை, கணவனது முதல் கடமை ஒரு மனைவியுடைய விஷயத்தில், அதாவது சொல்கிறது சடரீதியான கடமைகள்ல முதல் கடமை என்ன அப்படின்னு சொன்னால் நஃபகத்து தஆம் வஷ்ஷராப் வல் கிஸ்வா லிஸ்ஸவ்ஜ், அதாவது உணவு, அவருடைய உணவு தேவைகள், அதுபோல் ஆடை தேவைகளை நிறைவேற்றுதல், அந்த செலவினங்கள் கணவன் மீது என்ன கடமை. இதில் என்ன அப்படின்னு சொன்னால் குர்ஆன் வசனத்தை பார்க்கலாம். சூரா தலாக்ல அல்லாஹ் தஆலா 7வது வசனத்தில் சொல்கிறான், லியுன்ஃபிக் து ஸஅத்தின் மின் ஸஅதிஹி, வசதி உள்ளவர் அவரது வசதியிலிருந்து என்ன செய்யட்டும், செலவழிக்கட்டும். வமன் குதிர அலைஹி ரிஸ்கு, யாருக்கு நெருக்கடியான ரிஸ்குடைய சூழ்நிலை இருக்கிறதோ ஃபல்யுன்ஃபிக் மிம்மா ஆத்தாஹுல்லாஹ், அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து அவர் என்ன செய்யட்டும், அதாவது செலவழிக்கட்டும். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா மா ஆதாஹா, அல்லாஹ் கொடுத்த அளவிலே தான் அல்லாஹு தாலா கடமைகளையும் என்ன செய்வான், அல்லாஹு தாலா கொடுப்பான். சயஜஅலுல்லாஹு பஅத உஸ்ரின் யுஸ்ரா, அல்லாஹு தாலா சிரமத்துக்கு பின்னால் இலகுவை ஏற்படுத்தலாம் என்று சூரா தலாக்ல அல்லாஹு தாலா வசதி உள்ளவரும் வசதியற்றவரும் செலவழிக்கிறது கடமை அவங்களோட வசதிக்கும் தேவைகளுக்கும் ஏற்ப என்பதை அல்லாஹு தாலா சொல்றான். அப்ப இதுல எனவே லியுன்ஃபிக் அப்படி என்றது கட்டளை, அதாவது செலவழிக்கட்டும் அப்படி என்றது. எனவே அது வசதிக்கு ஏற்ப என்பதும் அவருடைய தேவைக்கு ஏற்ப என்பதும் அதுல என்ன செய்து இருக்குது. எனவே அது வாஜிபை என்ன செய்து குறிக்குது. அடுத்தது என்ன சொன்னால் சூரா தலாக் 6வது வசனத்தில் அல்லாஹு தஆலா அஸ்கினுஹுன்ன மின் ஹைது சகன்தும் மின் வுஜுதிக்கும் வலா துதார்ருஹுன்ன லிதுதையிகு அலைஹின்ன. இங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான்னு சொன்னா, அதாவது சக்கனை பத்தி அல்லாஹு தஆலா என்ன செய்றான் இங்க சொல்றான், அதுல வசதியை பத்தி பேசுறான். மின் உஜுதிக்கும், உங்களது வசதிக்கு ஏற்ப, மின் உஜுதிக்கும் என்றான். அங்க மின் ஸஅதிஹி என்றான், அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப. இங்கே மின் உஜுதிக்கும் என்றது வசதிக்கு ஏற்ப. அவர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டாம் என்றும் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் அதுல சொல்றான். அவர்களுக்கு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தீங்கு செய்ய வேண்டாம் என்று சொல்றான். நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தீங்கு செய்ய வேண்டாம். சூரா தலாக் 6வது வசனம். அதே போல ஹதீஸ்ல அதாவது இதுல அல்லாஹ் தஆலா அவர்களை குடியமர்த்துங்கள் என்று சொல்றான். அஸ்கினுஹுன், அவர்களை நீங்க குடியமர்த்துங்கள், ஒரு வீட்டில் வைங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இது அம்ரும் பில் இன்ஃபாக், செலவு கடமை சொல்லுது. வீடு கொடுங்கன்னு அர்த்தம் என்னன்னா, இப்ப இந்த இடத்துல எங்களை தலைப்பு உணவு கொடுத்தல் ஆடை கொடுத்தலும் தான், சக்கன் கடமை அடுத்தது வரும். ஆனா வீடு வைங்க என்றது இன்ஃபாக், செலவழிங்க என்ற கடமை என்ன செய்யுது அதுல வருது. செலவு செஞ்சுதான் அதை என்ன செய்யலாம். அது வாடகைக்கு எடுத்தாலும் சரி, சொந்தமாக வாங்கினாலும் சரி, செலவு அங்க என்ன செய்யுது கடமையாகுது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ் சம்பந்தமா சொல்லக்கூடிய ஹதீஸ்ல அந்த ஹஜ்ஜத்துல் வதாவுடைய செய்தி வரும். இது முஸ்லிம்ல 1218வது இலக்கத்துல வருது. வலஹுன்ன அலைக்கும், அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ரிஸ்குஹுன்ன, உணவு கொடுக்க வேண்டும். வ கிஸ்வத்துஹுன்ன, அவர்களுக்கு ஆடைகளுக்காக நீங்கள் செலவழித்தல். பில் மஅரூஃப், முறையாக என்றால் ஊரில் அறியப்பட்ட முறையில் இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆடை செலவு உண்டு இருக்குது. அந்த செலவை நீங்க என்ன செய்யணும், நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி என்பது இதுல விளங்குது. இதுல என்ன வரையறை, ஆடையா மாசத்துக்கு ஒரு ஆடையா வருஷத்துக்கு ஒரு ஆடையா என்றது மஅரூஃப் தான். இந்த மாதிரியான ஒரு பெண்மணிக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஊருடைய வளமையில, கெட்டு போனவங்களோட வளமையில இல்லை, பொதுவான உள்ள வசதியுடைய வளமையில எந்த மாதிரியான ஆடைகள் கொடுக்கப்படுமோ அதை என்ன செய்யணும் இதில் வரும். ஆபரணங்கள் எதுலேயும் என்ன செய்யாது, வராது. ஆபரணங்கள் எல்லாம் வசதி சார்ந்ததே தவிர கடமை சார்ந்ததுக்குள்ள என்ன செய்யாது, வராது. அடுத்ததாக இந்த செய்தி, இந்த நான் சொன்னது சஹீஹ் முஸ்லிம்ல வருது. இது புகாரில 5364வது செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறோம். ஹிந்து பின்து உத்பா இப்னு ரபியா, ஹிந்து பின்து உத்பா
ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்றாங்களே, அபு சுஃபியான் சிக்கனமாக செலவழிக்கக்கூடியவர், அவர் என்னது எனக்கு பொருளாதாரத்துல அவர் தாரா தவிர எனக்கு வேற பொருளாதாரமும் இல்லை, அதனால நான் என்ன செய்யறது, ஹுதி மா யக்ஃபீகி வ வலதிகி பில் மஅரூஃப், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் போதுமான அளவு பில் மஅரூஃப், முறையாக என்ன செய்ய நீங்கள் எடுங்கள், பில் மஅரூஃப். அப்ப தெரியும் பிள்ளைக்கும் இவங்களுக்கும் எவ்வளவு செலவுக்கு போகுமோ அவ்வளவு நீங்க என்ன செய்ய எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி என்ற செய்தி வருது. அப்ப இது எடுங்கன்னு சொன்னா உரிமை இல்லாத எடுக்க சொல்லல, எடுக்கிற உரிமை இருக்கேன்னா அவருக்கு கடமை இருக்கேன்னு அர்த்தம். அந்த கடமை அவர் செய்யாத பொழுது அல்லது அந்த கடமையால நெருக்கடிக்குள்ளாத பொழுது தேவையானதை என்ன செய்யலாம், நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படி என்பது இதுல என்ன செய்து தெரியுது. இதுவும் அந்த கடமைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அவருடைய வசதிக்கு ஏற்ப உள்ள விஷயம் இதுல நம்ம பார்த்துக்கலாம். இதுல கணவன் செலவழிக்கணும் அப்படி என்பதுல இஜ்மா கருத்து முரண்பாடே இல்லை. இமாம் இப்னுல் முன்திர், இமாம் இப்னு ஹஸம், இமாம் காசானி, இமாம் இப்னு ருஷ்த், இமாம் இப்னு குதாமா, இமாம் நவவி, இமாம் இப்னு தைமியா, இமாம் இப்னு ஹஜர் எல்லாருமே இதை ஏகோபித்த முடிவுன்றார். இவ்வளவு அறிஞர்களும் இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த செலவீனத்தில் கடமையா இல்லையா என்பதில் எந்த கருத்து முரண்பாடும் இல்லை அப்படி என்றது. இரண்டாவது, அதாவது அவங்க ஒரு கணவனது கடமைகள்ல இரண்டாவது கடமை என்னன்னா அவர்களுக்காக அதாவது சக்கன் கொடுக்கிறது, சக்கன் கொடுத்தல் அப்படி என்பது, அதாவது சக்கன் என்றது மஸ்கன், வாழ்வதற்கான இடமளித்தல். இது கணவன் மீது கடமை, கணவன் மீது இந்த செலவீனம் கடமை. குர்ஆன்ல சூரா தலாக் நான் ஏற்கனவே சொன்ன அந்த 6வது வசனம், அஸ்கினுஹுன், அவர்களுக்கு நீங்கள் வசிக்கின்ற இடம் கொடுங்கள். மின் ஹைது சகந்து, நீங்கள் வசிக்கின்ற வகையில், நீங்கள் வசிக்கின்ற வகையில், அதுக்கேற்ப, மின் உஜுதிக்கும், உங்களது வசதிக்கு ஏற்ப, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வீடு, சொந்த வீடோ ரெண்ட் வீடோ அல்லது ஒரு பொதுவான வீட்டில் ஒரு பகுதியோ எதுவாக இருந்தாலும் அவங்க உடன்படணும். ஆனா ஒரு பெண் தனிச்சு வீடு கேட்டா வாஜிப். கூட்டு குடும்பத்தில் இருக்கிறீங்க, அதுல இல்ல எனக்கு இந்த குடும்பத்து வீட்டுல என்ன செய்யல இருக்காது, கூட்டு குடும்பத்து வீட்டுல அவங்களுக்கு எல்லாம் பிரைவேசி இருந்தா ஓகே. எப்படி அவங்க யாரையும் மீட் பண்ணாத அளவுல அவங்களுக்கு தனியான ஒரு அதுக்குரிய என்னது அந்த தேவையான பர்னிச்சர்ஸோட அதுக்குரிய இதோட அவங்க தனியா பிரைவேசியோட இருக்கிறாங்க என்றா அது ஓகே, அதை எதுவும் செய்யல. பொதுவாக அவங்க எல்லாரோடையும் கலக்கக்கூடிய அமைப்புல இருந்தால் அவங்க தனியா கேட்டா என்ன வாஜிப், ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு தஹம்முல், அவங்க ஒரு விஷயங்களை சுமக்க வேண்டியிருக்கு. அதனால ரெண்டுக்காவது நீங்க தனியா வைக்கிறது வாஜிப் அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல கணவன் ஏலான்னு சொல்றாரு செய்யறாரு இல்லைன்னா அது இப்ப நீங்க ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணணும் அல்லது கணவன் செய்யணும், இல்லைன்னா அது எங்க போய் முடியும், விவாகரத்துல தான் என்ன செய்ய போய் முடியும். அடுத்தது இரண்டாவது வசனம் நம்ம ஏற்கனவே சொன்ன வசனம், சூரத்து நிசா 19, வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், உர்ஃப்ல உள்ளது போல, வளமையில் உள்ளது போல நீங்கள் அவர்களோடு உறவு பாராட்டுங்கள். அப்ப அந்த முஆஷரா பில் மஅரூஃப்ன்றது திருமண ஊருடைய வளமையில மார்க்கத்துக்கு முரண் இல்லாம வசதிக்கு ஏற்ப தேவைக்கேற்ப என்ன இருக்குதோ அது வாஜிபாகுது. அதுல சக்கன் என்றது எல்லா இடங்களிலும் என்ன கணவன் தான் பொறுப்பு என்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு அம்சம். இரண்டு பேரும் பொருந்தி கொண்டு சக்கன் என்ன எங்களை வீட்டிலே நீங்க இருங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் பொருந்தி கொண்டால், இல்ல செலவை நான் செலவழிக்கிறேன் நீங்க செலவழிக்க தேவையில்லைன்னு பொருந்தி கொண்டா அது அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு விஷயம், அது இவரோட சம்பந்தப்பட்டதில்லை. சட்ட அடிப்படையில் வாஜிபை விட்டு கொடுக்கிற உரிமை யாருக்கு இருக்கு, மனைவிக்கு இருக்கு, இவருக்கு இல்லை. இவருக்கு என்ன இல்லை. அடுத்ததாக இதுலயும் இஜ்மா, அதாவது இமாம் இப்னு ஹஸம், இமாம் இப்னுல் கத்தான் போன்றவர்கள் இது என்ன இஜ்மாவான நிலைப்பதில் முரண்பாடு இல்லை. கணவன் தான் சக்கன் இஸ்கான், அவர் தான் வாழ, அதாவது இடமளித்தல் என்பதில் வசதிக்கேற்ப ஒரு வீட்டில் வைக்கணும் என்பதில் வாஜிப் என்பதில் கருத்து முரண்பாடு இல்லை. அடுத்தது அதாவது இதுல இன்னொரு பகுதி, இந்த சக்கன் வசதிக்கு இடமளித்தல் என்பதில் ஃபிக்ஹ்ல ஒரு கருத்து முரண்பாடு வரும். என்னன்னா ஒரு ஹாதிம் இருக்கிறான்னு வைங்க, ஒரு வேலைக்காரர் இருக்கிறார். வேலைக்காரர் இருக்கிறன்றது எல்லா குடும்பங்களும் இல்லாத விட்டும் சில குடும்பங்களுடைய தரம் அவங்களுடைய வசதிக்கேற்ப வேலைக்காரர்கள் நிறைய இருப்பாங்க. இந்த வேலைக்காரருக்கும் வீடு கொடுப்பது, ஏன்னா வைஃபுக்குரிய வேலைகள் அவங்க தான் செய்யறாங்க, அந்த வீட்டுக்குரிய வேலை அவங்க தான் செய்யறாங்க. இப்ப அந்த தேவைகளை நிறைவேற்றுறதுக்கான வீடை கொடுக்கறதும் கணவனுடைய கடமையில வருமா அல்லது மனைவியும் கணவனும் சேர்ந்து என்ன அதை பங்கு வச்சுக்கொள்ளணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால், வசதியான ஒரு கணவன், அதுக்குரிய பொருளாதாரம் உள்ள கணவனாக இருந்தால் அது போன்ற மனைவிகள் அந்த வளமையில அவர்கள் சேவை செய்யப்படக்கூடிய மனைவிமார்களாக இருந்தால், இப்ப ஒரு திருமணம் நடக்குது ஊர்ல, எங்களுக்கு தெரியுது இவங்க வசதியான கல்ச்சர்ல உள்ளவங்க, பெரும்பாலும் அவங்களோட வீடுகள்ல சேவன்ட்டுகள் என்ன செய்வாங்க இருப்பாங்க. அப்படி வீட்டுல போய் நம்ம திருமணம் முடிச்சுட்டு அதெல்லாம் நீங்க சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. வளமையில நல்லா தெரியுது இந்த வீட்டுல திருமணம் முடிச்சா இன்னென்ன செலவுகள்லாம் உனக்கு இருக்கிறது.
அதெல்லாம் இஸ்லாத்துக்குள்ள வராதுன்னு சொல்லக்கூடாது. அந்த பெண் வந்து இஸ்லாத்துக்குள்ள வரும் எங்கேயா குர்ஆன் ஹதீஸ்ல ஐயா இல்ல தானே, அப்ப நீ எடுத்தா இதானே பெண்ணை திருமணம் முடியறது தான், இந்த பெண்ணை தான் திருமணம் முடியறது இல்லை. அப்ப அந்த பெண்ணை எடுக்கிற சந்தர்ப்பத்துல அந்த பெண்ணுக்குரிய செலவை சேர்த்தா நீ என்ன செய்யணும், எடுக்கணும். அவங்கள ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்கன்னா அது வேறு, அதெல்லாம் தேவையில்லை. இல்லைன்னா அந்த வாஜிப் இவருக்கு என்ன செய்யும், வரும். இது வந்து என்ன, அது போன்றவர்கள் அது போன்ற சேவன்ட்டுகளோட தான் அந்த அவருடைய சேவைகள் நடக்கும் என்கின்ற அமைப்பில் இருந்தால் இது வந்து ஏற்றத்தாழ்வுகள். அந்த அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிதான் இருக்குது, மார்க்கத்துக்கு முரண் இல்லாம அந்த வாழ்க்கை முறை இருக்கு. சிலவங்களுக்கு அது இல்லை. அந்த பெண் கேட்க கூட என்ன, அங்கே பாருங்க 4-5 சேவன்ட்டு, இப்ப நீங்களும் 4-5 சேவன்ட்டு வைக்க வேண்டியதான். அப்ப அவர் என்ன சொல்ல, அங்க உள்ள ஹஸ்பண்டை பாரு, அந்த உள்ள வைப்பை பாரு, உன்னையும் பாரு, மாறி தான் போகலாம். அப்ப எனவே இதுக்கெல்லாம் சொல்றது மாரூஃப். இதெல்லாம் வாதம் செய்யற விஷயங்கள் இல்லை, உணரக்கூடிய தெரிஞ்ச தெளிந்த தெளிவான விஷயங்கள். இது வந்து இந்த விஷயத்துல 4 மதுஹப் அறிஞர்களுமே உடன்பாடாகிறாங்க. வசதி உள்ள கணவர் இந்த மாதிரியான சூழ்நிலையில திருமணம் முடிக்கிற டைம்ல அந்த ஹாதிம்களுக்குரிய செலவையும் தங்குமிடமும் யாருக்கு பொறுப்பு, அந்த கணவருடைய செலவுல அது வரும் வாஜிப். அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஆதாரங்கள் 2 ஆதாரம் உண்டு. அதுதான் வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், சூரா நிசா 19, வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். அந்த வளமை மஅரூஃப் உர்ஃப்ல எது இருக்குதோ அதுக்கு ஏற்ப நீங்க அவர்களோடு முஆஷரா செய்யுங்கள் அப்படி என்று சொல்றது. அடுத்தது என்னன்னு சொன்னால் இன்னொரு பகுதி, இப்ப இது வந்து அதாவது சக்கனோடு சம்பந்தப்பட்ட பகுதியும் செலவோடு சம்பந்தப்பட்ட பகுதியை நம்ம என்ன செஞ்சோம், இதுல பார்த்தோம். அடுத்த பகுதி இது நஃபகாத்துகள் சார்ந்த விஷயம், அதாவது செலவு சார்ந்த விஷயம். செலவு சார்ந்த விஷயத்துல இப்ப நாங்க பார்த்திக்கிறது உணவு, சக்கன், அந்த சக்கனோடு சம்பந்தப்பட்ட ஒன்றுதான் வேலைக்காரர்கள் அவங்களுக்கான அந்த நஃபகாத்துகளை நம்ம கொடுக்கிறது. அடுத்தது இந்த செலவோடு சம்பந்தப்பட்ட இன்னும் உள்ள சில மசாலாக்கள்ல ஒன்றுதான் எப்போ வந்து செலவு கடமையாகுது, அக்கதோட கடமையாகுதா. இப்போ ஒரு அக்கது வந்து நம்ம சொல்லிக்கிறோம், ஒரு பெண் பிள்ளைக்கு அவங்க கை குழந்தையா இருந்தாலும் சரி அக்கது நிக்கா பண்ணலாம், இந்த புள்ள இவருக்கு தான் அப்படி என்று தந்தைமார்கள் பேசி ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். வெறும் பேசி வைக்கிறதுல ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு உரிய வயசு வர டைம்ல அவங்க என்ன செய்யறது, சேர்ந்து கொள்றது. இந்த மாதிரியான நேரத்தில் எப்ப அக்கது கடமை, உதாரணமா ஒரு 10 வயசு புள்ள ஆம்பளை புள்ளை ஒன்று இருக்கிறான், அவனுக்கு வாப்பாவுடைய பணம் பொருளாதாரம் செலவெல்லாம் இருக்குது. இந்த புள்ளைக்கு அவங்களோட குடும்பத்தில் இப்பதான் பிறந்திக்கிற ஒரு பிள்ளை அக்கது நிக்கா பண்ணி வச்சுக்கிறாங்க. எதிர்காலத்தில் என்ன, அவங்க 2 பேரும் கணவன் மனைவி என்ன செய்வாங்க, அந்த உரிய சந்தர்ப்பமான டைமில் வாழ்வாங்க. அப்ப வசதியான வாப்பா இவனுக்குரிய பொருளாதாரங்கள் வச்சுப்பாரு. இந்த பொருளாதாரத்துல இருந்து அந்த அக்கதனிக்கா நடந்த அந்த சின்ன குழந்தைக்கு முழுமையான செலவு கொடுக்கறது கடமையா வரும் தானே, அக்குதால வாஜிபாருன்னா எப்ப இது கடமை அப்படி என்பதுல அதாவது இஸ்லாமிய அறிஞர்களுடைய அதிகமான அறிஞர்களுடைய, அதாவது மாலிகியா மதுஹப், ஷாஃபிஈயா, ஹனாபிலாக்களுடைய கருத்து என்னடா, முஜர்ரதுல் அக்த், வெறும் அக்கது வந்து வாஜிப என்ன செய்யாது, கொண்டு வராது. எப்பது அக்கது வாஜிப கொண்டு வரும், எப்ப வாஜிப கொண்டு வரும்டா அக்குதோட சேரக்கூடிய வாஜிபையே, அக்குதோட சேரக்கூடிய நிகழ்வு நடக்குமே அப்ப அதை வாஜிப கொண்டு வரும். அப்படி இல்லாட்டி அக்குதுல அதை சேர்க்கணும், ஒப்பந்தத்துல அதை சேர்க்க வேண்டும், ஒப்பந்தத்துல அதை சேர்க்க வேண்டும். அப்படின்னா என்ன, அக்குது நிக்கா நடந்த பின்னால நாங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகுதான் நீங்க 2 பேரும் குடும்ப வாழ்க்கை இப்ப படிச்சுட்டு டைம் அது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இப்ப நீங்க அக்குதால என்ன அவருக்கு ஹலால் ஆகுமோ அதை இழுத்து வைக்கிறீங்க. அக்குதால அவருக்கு ஒரு விஷயம் ஹலால் ஆகுது, அந்த ஹலாலான வாழ்க்கையை நீங்களே என்ன செய்றீங்க, லேட் ஆக்குறீங்க. அப்ப இதுக்கு தான் நான் சொன்னேன் வந்து நஃபகா முஜஸ்ஸா, நாளுக்கு நாளுடைய செலவு என்ன செய்ய நம்ம பார்ப்ப மாட்டோம். இப்ப நீங்க 3 வருஷத்தை இழுத்து செஞ்சுக்கிறீங்க வச்சுக்கிறீங்கன்னா அவருடைய உரிமையில உள்ள ஒண்ணு நீங்க ஒப்பந்தத்துல போட்டு என்ன செஞ்சுக்கிறீங்க, லேட் ஆக்குறீங்க. அல்லது இயல்புலையே லேட் ஆக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் தகுதி இல்லாத ஒரு கட்டத்தால. அப்படி என்றா அக்குது எதை வாஜிபாக்குமோ அது அந்த இடத்துல தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு, இல்லைன்னா அக்குது நடந்து முடிஞ்சா செலவுக்கு அவர் பொறுப்பாகிறாரு, செலவு அவருக்கு வாஜிபாகிறது. ஆனா அக்குதுடைய வாஜிப் எதை கொண்டு வரணுமோ அதெல்லாம் என்ன செய்யல, அக்குதுடைய கடமை, அதாவது ஒப்பந்தத்துடைய கடமை எதெல்லாம் கொண்டு வரணுமோ அந்த கடமை இங்க என்ன செய்யல, அவருக்கு கொடுக்கப்படாததுனால என்றைக்கு அவர் சேருகிறாரோ, சேருகிற நாள் ஆகுதோ அந்த நாளுக்குரிய செலவில் இருந்தா அவர் என்ன செய்வார், அந்த கடமை அவருக்கு வரும். அப்படின்னா அந்த சேர்றதுக்குரிய அந்த இடம்னா அந்த நாளிலிருந்து என்ன முழு கடமைகள் அவருக்கு என்ன செய்யும், வரும் என்றுதான் மிக சரியான நிலைப்பாடு அப்படின்றாங்க. ஆனால் அதாவது இதுக்கு சொல்லக்கூடிய ஆதாரம், அவங்க என்ன சொல்லக்கூடிய ஆதாரம் என்றா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செய்தியை தான் என்ன செய்யறாங்க சொல்றாங்க.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 9 வயதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது வீடு கூடினார்கள் என்ற செய்தி வருது. மரணிக்கிற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 18 வயது இருந்தது அப்படின்னு வருது. இதுல ரசூலுல்லாஹ் செலவழித்ததாக எந்த செய்தியுமே என்ன செய்யல, அவங்களுக்கு செலவழித்ததாக எந்த செய்தியுமே வரவில்லை. அப்படி செலவழித்ததாக இருந்தால் அது செய்திகள் என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்கும் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. எனவே இதை ஒரு ஆதாரமாக சொல்லித்தான் அந்த பகுதியை சொல்றாங்க. அல்லாஹு ஆலம் இந்த ஆதாரம் இல்லாது விட்டாலுமே அசல் எங்களுக்கு அதை என்ன செய்யுது, தெளிவாக சொல்லுது. அசல் தெளிவாக சொல்லுதுன்னா அக்குதுல, அதாவது ஒப்பந்தம் ஒன்று நடந்த, திருமண ஒப்பந்தம் நடந்தா செலவீனம் அந்த ஒப்பந்தத்தில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நடக்கிற டைம்ல தான் செலவீனம் என்ன செய்யும், வாஜிபாகும். அதெல்லாம் நடக்காம அவரே பிந்தி வைக்க அது வேற விஷயம். நீங்க அதை பிந்தி வச்சு அல்லது இயல்பான சூழ்நிலை பிந்தி வைக்க வச்சுட்டு சொன்னா செலவு மட்டும் வாஜிபாகிறது என்னது பொருத்தம் இல்லை, அவராக விரும்பி செலவழித்தாலே தவிர. எனவே அந்த மாதிரி கட்டத்தில் வாஜிபாகாது. அக்குதால தான் வாஜிபாகும், ஒப்பந்தத்தால தான் வாஜிபாகும். ஒப்பந்தத்தில் என்னதெல்லாம் வரணுமோ அதெல்லாம் வந்துட்டேன், அதெல்லாம் அவங்க 2 பேர் வாழ்க்கையில நடக்குமா இருந்தா என்ன செஞ்சிடும், அது கடமையாகிரும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான பகுதி. இது அந்த செலவினம் சார்ந்தத்துல ஒரு பகுதி. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், மனைவி அதாவது இதுவும் அதுக்குள்ள ஒரு பகுதி தான், இருந்தாலும் அதை தனியாக சொல்ல வேண்டிய ஒரு அம்சம் என்னன்னா, எனது வயது குறைந்த மனைவி, அதை நான் சொன்ன அக்குது நடந்து அதே நேரம் சேர்ப்பிக்கப்படாத, இப்ப அதாவது இந்த குறிப்பிட்ட வயதை அடைந்து சேர்ப்பிக்கப்படாமிக்கிற விஷயம் வேற. அவங்க பிரிச்சுட்டாங்க, உதாரணமா 20 வயசு அக்குது நிகா பண்ணி 2 பேரும் என்ன செஞ்சுக்கிறாங்க, பிரிச்சு வச்சுக்கிறாலும் வாஜிப் இல்லை. மனைவி சிறியது சூழ்நிலை காரணமாக, அவருடைய வயசு காரணமாக சிறிய வயசு, இப்ப அவங்கள சேர விடையலாது, அந்த காரணமாக இருந்தாலும் கூட இவர்களுக்கு செலவழிப்பது வாஜிப் இல்லை அப்படின்றது இதைவிட கூடுதலாக நிறைய அறிஞர்கள் செஞ்சுக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க. அதாவது ஹனபி மதஹப், மாலிக் மதஹப், ஷாஃபி மதஹப் பெரும்பாலும், அப்புறம் ஹனாபிலாக்கள், இது போன்ற அறிஞர்கள் எல்லாருமே இந்த கருத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க, அது வாஜிப் அல்ல அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 2 கட்டமும் சூழ்நிலை காரணமாகவும் அல்லது இவர்களாக நிபந்தனை திருமணத்தை கொஞ்சம் தூரமாக்கி வச்சாலுமே இருவரும் சேராத வரைக்கும் என்ன அது வாஜிப் இல்லை என்பது மிச்சம் தெளிவாகிட்டு. அடுத்தது இதெல்லாம் அந்த நஃபகா சார்ந்த அம்சம். செலவு சார்ந்த அம்சத்துல இப்ப இதெல்லாம் நஃபகாவுடைய விஷயம் எப்ப வாஜிப், என்ன வாஜிப்னு சொல்றது, மிக்தாருன் நஃபகா, செலவுடைய அளவு. செலவுடைய அளவு என்ன, செலவழிக்கணும்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா செலவழிச்சுட்டு இருப்போம். அப்ப அந்த செலவுடைய அளவுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த சில ஹதீஸ்களை தான் சொல்றாங்க, அது சுருக்கமா நம்ம சொல்லிட்டு போகலாம். என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது உதாரணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வஅலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப், அதாவது அவர்களுக்கு உணவளித்தலும் அவர்களுக்கு என்ன ஆடை கொடுத்தலும் பில் மஅரூஃப் கடமை அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த பில் மஅரூஃப் என்ற வார்த்தையும் அதே போல அபூ சுஃபியான் அவருடைய மனைவி ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹாக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்னன்னா, பில் மஅரூஃபி மா யக்ஃபீகி வ மா யக்ஃபி பனீகி, உங்களோட பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் மஅரூஃப், ஒரு அந்த வளமைப்படி எவ்வளவு போதுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற வார்த்தையும் ஹதீஸ்ல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்ல வலஹுன்ன அலைக்கும் ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப், இந்த மஅரூஃப் என்ற வார்த்தை திருமண செலவுல எப்படி அல்லாஹ் தஆலா பல இடங்களை யூஸ் பண்றான். அப்ப அந்த தேவை என்பது மன்னருடைய பிள்ளைகள் ஒரு ஆள் திருமணம் முடிச்சிக்கார், அரச பரம்பரை, அங்க ஒரு தேவை வித்தியாசமா இருக்கும். அவர் என்ன இல்ல ஒரு ட்ரெஸ் போட்டா நான் உடுப்பு தந்துட்டு இருந்தானே, ஒரு தந்துனா மன்னருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளமை எப்படி இருக்குதோ அது இப்படி இல்லை, மன்னர்ண்டா இப்படி இருக்க கூடாது, சட்டப்படி மன்னரே பிள்ளை அப்படி என்று நின்றா நீ என்ன மன்னருக்குள்ள திருமணம் முடிச்சிக்க கூடாது. அதனால ஒரு என்ற வளமையிலிருந்து வெளியே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அது செய்யக்கூடிய ஒரு அநியாயம். ஏன்னா அது வளர்ச்சி, வாழ்க்கை, சூழ்நிலை சார்ந்த ஒரு அம்சம். அடிப்படை என்பது எப்படி வாழ்றாங்கன்ற ஒரு சப்ஜெக்ட் வேற, வாழ்க்கை முறை என்பது என்ன மார்க்கம் அனுமதித்த வட்டத்துக்குள்ள இருக்கிற டைம்ல இந்த அடிப்படையில தான் நீங்க எல்லா செலவுடைய அம்சங்களையும் என்ன செய்ய வேண்டும், இதுல நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது செலவழிக்க கூடியவர் இஅசார் என்று சொல்றது கணவனுக்கு செலவழிக்க முடியாத ஒரு நிலைமை வந்துட்டு இஅசார் அப்படின்னு சொல்றது சரியா. இந்த நேரத்துல என்ன செய்யறது, செலவழிக்க முடியாத நிலைமை என்றா வேணுமென்ற ஒரு செலவழிக்காமிக்கல, லொஸ்ட் ஆயிட்டார், சிறைக்குள்ள போயிட்டாரு, வேற உழைப்பு இல்லாம போயிட்டு அல்லது உடல் நோயில விழுந்துட்டாரு. இந்த மாதிரி நேரத்தில் அவர் கடமையை செய்யவில்லை என்று வருவாரா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது கணவன் கஷ்டப்பட்டாலும் சரி,
இயலாத நிலைமைக்கு அவர் மாறிவிட்டாலும் சரி, செலவு கடமையிலிருந்து அவர் விலக முடியாது. லா தஸ்குத்து நஃபகா பிஇஸாரி ஸௌஜ், அந்த கடமை அவரை விட்டு நீங்காது. இதுதான் ஹனஃபி, ஷாஃபி, ஹனாபிலாக்களுடைய பெரும்பான்மையான அறிஞர்களுடைய நிலைப்பாடு. ஏன் அப்படி என்று சொன்னால், அதாவது இந்த செய்தியை பாருங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கூற்றை இதில் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இந்த செய்தி முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல வருது, 12346வது இலக்கம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கதப உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதினார்கள் இலா உமராஇல் அஜ்னாத். இந்த அதர் வந்து ஷேக் அல்பானி வந்து அதாவது சஹீஹ் என்றாரு. அதே போல இமாம் இப்னு கதீர், இமாம் இப்னுல் முலக்கின் போன்ற அறிஞர்கள் வந்து ஹசன் தரத்துல, ஜய்யித் மிகவும் நல்லது என்ற தரத்துல இதை பதிவு செஞ்சுக்கிறாங்க. அதாவது படை தளபதிகள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு கடிதம் எழுதுறாங்க. அனிது ஃபுலானன் வ ஃபுலானன் நாசன் கத் இன்கதஉ மினல் மதீனத்தி வ ஹலவு மின்ஹா. மதீனாவுக்கு மிச்ச காலம் வரல, அவங்க அந்த படையில வைக்கிற மிச்ச காலம் மதீனாவுக்கு ரிட்டர்ன் என்ன செய்யல, வரல. இங்க ஃபேமிலிக்கு குடும்பம் இல்லை. ஃபஇம்மா யர்ஜிஉ இலா நிசாஇ, இங்க வீட்டுக்கு வந்துடணும், மனைவிகளோடு வந்து என்ன செஞ்சிடணும், சேர்ந்துடணும். வஇம்மா யபஅது இலைஹின்ன பினஃபக, அல்லது அங்கிருந்து அவங்களுக்கு கிடைக்கிற பங்கிற்கு அல்லது செலவை என்ன செஞ்சிடணும், இங்க அனுப்பிடணும். வஇம்மா யுதல்லிகு வயபஅது பினஃபகதி மா மதா, அல்லது தலாக் பண்ணிருங்க, இதுவரைக்கும் செலவழிக்க வேண்டிய செலவை என்ன செஞ்சிருங்க, அனுப்பிடுங்கன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதினார்கள் அப்படின்னு வருது. அப்படின்றா அது ஏசாரோ முடியாம போனாலோ சூழ்நிலை தான், செலவு கடமை. நீ கடன் எடுக்கணும், ஜக்காத்துல கேட்கணும், அதெல்லாம் உங்களுக்கு கடமையில வரும். இத்தனைக்கும் வைஃப் வசதியாக இருந்தாலும் வைஃப் இவருக்கு 1% கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு முருகத்துல ஒரு மனிதாபிமான அடிப்படையில கொடுத்தாலே தவிர வேற கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வைஃப் வந்து கடனா கொடுக்கலாம், ஓகே நீங்க எனக்கு செலவழிங்க, அது கடன். கடனா திம்மத்துல உள்ள கடன் தான் அது. சொத்து பிரிக்கிற டைம்ல வைஃபுக்கு வந்து 4 ஒன்று 8 ஒன்று போகும்னா முதல்ல கடனை கொடுத்துட்டு தான் சொத்து என்ன செய்யும், அதுல போகும். இது வந்து ஹுக்கூக்கல் மாலியா, ஒரு பெண்ணுடைய பொருளாதார உரிமை இடத்தை என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அதனால இதுதான் மிக முக்கியம். அதே நேரம் அதாவது அவங்க வந்து அந்த கடமையை இல்ல பரவாயில்ல பிரச்சனை இல்லை, எப்படி மகரையே அவங்க அல்லாஹ் தஆலா பிற்படுத்தினா அவங்க பொருந்தி கொண்டா அல்லாஹ் தஆலா அதை அனுமதிக்கிறான். மகர் வந்து இதைவிட ஆக்கத் மிகவும் வலியுறுத்தப்பட்ட உண்டு. அதே அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அங்கீகரிக்கிறான். அவர்கள் மனம் வந்தால் அந்த மாதிரி இது வேணும். இப்ப அவருக்கு ஒரு சூழ்நிலை இல்லை, பொறுப்பு பார்த்துக் கொள்வோம் அப்படி என்று அவர்கள் அனுமதித்தார்கள் இருந்தால் அப்ப என்ன, அது வேறொரு அம்சம். ஆனா கடமை என்ன செய்யாது, அவர்களை விட்டு நீங்க. அது உமர்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க தலாக்காவது பண்ணுங்க, அவங்க வேற யாராவது திருமணம் முடிக்கலாம். ஆனா அந்த தலாக் பண்ணினா ஏற்கனவே கடந்த செலவெல்லாம் என்ன செஞ்சிடணும், கொடுத்து விட வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த கட்டளை இட்டார்கள் அப்படி என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. சரி, இப்படியான ஒரு கணவர் வந்து அதாவது செலவழிக்கவும் முடியல, அனுப்பவும் முடியல, கடன் எடுக்கவும் முடியல, அப்படி என்று சொன்னா மனைவிக்கு இதுல பொறுக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லையா ஃபலஹல் ஃபஸ்ஹ், அந்த திருமணத்தை ஃபஸ்ஹ் செய்யலாம். ஃபஸ்ஹ்ன்றது இங்க என்னன்னு சொன்னா, குல்லா கேட்டா மகரை திருப்பி கொடுக்கணும். இங்க மகரை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ஹ்ண்டா மகர் திருப்பி கொடுக்காமல் காலி வந்து அந்த திருமணத்தை என்ன செய்யறது, ஃபஸ்ஹ் செஞ்சிடுறது, மகரை திருப்பி கொடுக்கணும். ஏன்னா பிழை வந்து யாரு, கணவனுடைய பிழையால தான் அந்த திருமணத்தை ரத்து செய்யற இடத்துக்கு வர அந்த உரிமையை பெண்ணுக்கு என்ன செய்யுது, இஸ்லாம் வழங்குகிறது. இதுதான் பெரும்பாலான மாலிகியா, ஷாஃபியா, ஹனாபிலா அறிஞர்களுடைய கருத்து. நிறைய அதற்கு முன்னால் வாழ்ந்த சலஃப் அறிஞர்களுடைய கருத்து நிலைப்பாடு இதுதான். சூரா பக்ரா 229 வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஇம்சாக்கும் பிமஅரூஃப், நீங்கள் வைத்துக் கொள்வதால் மஅரூஃபோடு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மஅரூஃப் தனி தலைப்பா பேசலாமா இல்லையா? ஃபஇம்சாக்கும் பிமஅரூஃப், அவர்களை இம்சாக் நீங்க உங்களோட பிடித்து வைத்துக் கொள்வதாக இருந்தால் பிமஅரூஃப், முறையாக எது அவங்களுக்கு கொடுக்கணுமோ, எந்த செலவு கொடுக்கணுமோ அந்த அடிப்படையில் என்ன செய்யணும், வைத்துக் கொள்ள வேண்டும். அவு தஸ்ரீஹும் பிஇஹ்சான், அல்லது இஹ்சானாக அவர்களை விட்டு விடுங்கள், முறையாக சிறப்பாக உபகாரம் செய்து அவர்களை என்ன செய்யுங்க, விட்டு விடுங்கள். கஷ்டப்படுத்தி கொண்டு நடுவில் வைக்கிறது என்னது ஆகாது என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இல்லைன்னா அந்த ஒவ்வொரு நஃபக்காவும் உனக்கு கடன், உனக்கு வாஜிப். இந்த ஒரு இது வந்து மனிதன்ட்ட ஃபித்ரத்திலே இருக்கு, இயற்கையிலே இருக்கு. அதனாலதான் பல கடைகள்ல கடன் எடுத்து பல சுமைகளை சுமந்து கடனாளியாக கணவன் மாறுறான். இந்த கடனாளியாக கணவன் மாறுறது அடிப்படையான நஃபக்காக இருந்தா இதை நீ மனைவியை குற்றம் சொல்லலாது. எவ்வளவு கடன் இருக்கு பாரு அப்படி என்று சொல்றதே பிழை. அடிப்படையான விஷயங்களா இருந்தா அது ஒன்ற வாஜிப். அது என்னன்னா, நிறைய கடன் வந்த பிறகு வைஃப் அதுக்கு பிரச்சனைகளை இழுத்துட்டு பாரு எவ்வளவு கடன் வந்திருக்குது, அப்ப கடன் நானே கஷ்டத்துல இருக்கிறேன் என்று வைஃப் வந்து அதை மன நெருக்கடிக்குள்ளாக்குறது. ஆனா இவர் வாஜிபா செய்ய வேண்டியது,
வாஜிபா செய்ய வேண்டியதுகளை ஆனா வேற வேற லக்ஸரியான செலவழிப்புகள்லாம் செலவழிச்சதுனால இந்த கடன் வந்தா அப்ப சொல்றது வேற அம்சம். அந்த லக்ஸரி செலவை இவராக கொடுத்துடுறது, கொடுத்துட்டு அரிசி சீனி புள்ளியில என்ன செய்யறது, விளக்கம் சொல்லி கேட்டீங்க, பாத்தியா கடன் வந்துட்டேன்னு சொல்லி, அதை நீ தான் கொடுத்த, இதை நீ தான் கொடுத்த, இதோட கடமை, அதை செஞ்சதால இது நியாயமாக என்ன செய்ய போறதில்லை, வாரதில்லை, இதுக்கு வைஃபுக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்பதை நம்ம இந்த அம்சத்தில் நம்ம என்ன செய்யறோம், புரிஞ்சுக்கொள்றோம். அப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், அதாவது எப்படி ஒரு கணவனை அவர் ஒரு ஆண்மையற்றவர் என்றோ அல்லது அவரால் இயங்க முடியாது என்பதனாலே ஒரு பெண் தலாக் சொல்லலாம், ஃபஸ்க் கேட்கலாம் அப்படி என்றால் அதுக்கு என்னது மிகவுமே தகுதியானது வந்து செலவுக்கு என்ன செய்யறது, செலவு தர முடியாமல் இருக்கிற டைம்ல ஃபஸ்க் கேட்கறது, மிகவுமே ஃபஸ்க் செய்யறது மிகவும் என்னது அனுமதிக்கப்பட்ட ஒரு அதாவது ஃபிக்ஹ்ல சொல்றது என்றால் ஒரு மிக முக்கியமான ஒரு வாதங்கள்ல உண்டு. மூணாவது, இதுல அவங்க பாதிக்கப்படுறாங்க, இந்த மாதிரி இருக்கிறதால பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு என்ன செய்யறாங்க, வாராங்கண்டா பாதிப்பின் காரணமாகவும் லா தரர வலா திரார், பாதிப்படைய செய்து இஸ்லாத்தில் கூடாது, அந்த அடிப்படையில் அவங்க ஃபஸ்ட் கேட்கறது அனுமதி அப்படி என்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அடுத்தது வந்து அப்ப இதுல என்ன செய்யலாம், அவர்களை பிரிக்கிறதுக்கு கூட அரசாங்கத்துக்கு அனுமதி இருக்குது. இந்த செலவு விஷயம் வாஜிப் அவரை விட்டு என்ன செய்யாது போது, பிரிச்சாலும் அவர் கடந்த காலத்துக்குரிய செலவு அவர் என்ன செய்யணும், கொடுத்து ஆக வேண்டும். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், இதுல வந்து அல் அதில் பைன ஜௌஜாத் ஃபின் நஃபகா வல் கிஸ்வா, இது எங்களுடைய அடுத்த பாடத்துல வரும். என்ன, மனைவிமார்களுக்கு இடையில் செலவீனத்தில் நீதியும் ஆடைகளில் நீதியும். அப்ப நஃபகாவுடைய இதுல மனைவிமார்கள் பலதார மனைவி அதாவது பல மனைவிகள் இருந்தாங்கன்னா அதுல அவர் நீதி செலுத்தணும் வருது. அப்ப இது எதுக்குள்ள நம்ம வர வேண்டிய ஹுக்கூக்ல முக்கியமான பகுதி வந்து அடுத்தது வந்து என்ன, அதாவது பலதார திருமணத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அடுத்த தொடரில் அது என்ன செய்யும் வரும். அடுத்தது அதாவது செலவழிக்கிறது வந்து ஒரு அதாவது சொல்லுவாங்க இம்ரஅத்துல் காயிப் அப்படின்னு சொல்லி, அப்படின்னா ஒரு கணவன் வந்து என்ன செய்யறான்னு சொன்னா காயிபா இருக்கிறார், தஜிபுன் நஃபகா லில் மர்ஆ வ இன் கான ஜௌஜுஹா காயிபன் அன்ஹா, அவர் வேறொரு வேலையா போயிட்டாரு, வேறொரு சப்ஜெக்டா போயிட்டாரு, வேற எங்கேயோ வைக்கிறாரு, அப்ப மனைவியோட வாழ கிடைக்கல, மனைவியருக்கு எந்த சேவையும் செய்யல, ரெண்டு பேருக்கு இடையில உடல் ரீதியான என்ன எந்த தொடர்பும் இல்லை, இல்லற வேலைகள் எதுவும் நடக்கல, 1 வருஷம் 2 வருஷம் ஆகிக்கிறாரு, அப்ப செலவு கடமை கேட்டா செலவு கடமை தான். அது நீ உன்னுடைய வேலைக்கு போனாலும் சரி, குடும்பத்துடைய வேலைக்கு போனாலும் சரி, வேற வேலைக்கு போனாலும் சரி, படிக்கிறதுக்கு போனாலும் சரி, உன்னை மனைவி இல்லை எனக்கு தான் உனக்கு நீ என்ன எனக்கு செஞ்சாய், இந்த 1 வருஷமா என்ன செஞ்சாய் அப்படின்னு கேட்கறதே பிள்ளை. இந்த 1 வருஷம் நீயா பேத்துட்டு அடங்கிட்டா அந்த மனைவிட்ட கேட்டுட்டு என்ன செஞ்சான்னு கேட்டுட்டிருக்கிறது பிழையானது. என்ன செய்யாட்டி உனக்கு கடமை. அப்ப அக்குது அகது நமின் மீதாக்குன்னு ஹலீதா, அது அதுக்காக போகணும், உனக்காகத்தானே நான் தூரத்துல வந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்றது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க உங்களோட வேலையாக அதாவது மனைவிட வேலையாகவே நீங்க போக வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துட்டீங்க, தொழில் இல்லை அதுவும் இல்லை, மனைவிட வேலையால தான் உங்களுக்கு எதுவுமே இல்லாம போயிட்டு செலவு என்ன கடமை, செலவு கடமை இல்லாம போகாது. சூரா அஹ்ஸாப் 50ஆம் வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வகத் அலிம்னா மா ஃபரதுனா அலைஹிம் ஃபி அஸ்வாஜிஹிம் வமா மலக்கத் ஐமானுஹும், நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் அவர்கள் மீது, இந்த ஆண்கள் மீது நாங்கள் அவருடைய மனைவிமார்கள் விஷயத்தில் என்ன கடமையாக்கி இருக்கிறோம், அவர்களது வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள் விஷயத்தில் என்ன கடமையாக்கி இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்தவர்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். ஃபரதுனா அப்ப என்ன கடமையாக்கி இருக்கிறோம் என்பது இந்த இடத்துல நஃபகா செலவைத்தான் என்ன செய்யுது இந்த இடத்துல குறிக்குது அப்படி என்பதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். இதுல வந்து ஹாதிரா இருந்தாலும் காயிபா இருந்தாலும் சரி, ஊர்ல உள்ளவராக இருந்தாலும் சரி, ஊர்ல இல்லாதவராக இருந்தாலும் சரி, அவர் கடமை. இதுல வந்து தேவைக்காக போனவர் மட்டுமல்ல, காணாம போய் பாரு ஒருத்தர், எங்கேயா போய் எதுல ஆகப்பட்டு சிறைச்சால் ஆகப்பட்டு யாரா கடத்திட்டு போயிருந்தாலும் நபகா வாஜிப் தான், வந்த உடனே அத்தனை என்ன செய்யணும், அவரை செலவழிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறார் அப்படி என்பதை நம்ம இதுல புரிந்து கொள்ளணும். இது இஜ்மாவான கருத்து. இதுக்கும் அதாவது இந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த செய்தியை அதர என்ன செய்யறாங்க, முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல வரக்கூடிய அந்த செய்தியை ஆதாரமாக என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. அடுத்தது இந்த நஃபகாவுடைய பகுதியில, செலவுடைய பகுதியில இன்னும் கொஞ்சம் பேர் அதுல வராங்க. அது யாரு அப்படின்னு சொன்னால் முத்தல்லகா, தலாக் பண்ணப்பட்ட அந்த பெண்கள், அவர்கள். இரண்டாவது வந்து முலாஅனா, சாபம் செய்து கொண்டு பிரிவாங்களே, அவதூறு அல்லது குற்றச்சாட்டோ சொல்லி பிரிந்து கொள்வார்களே அவர்கள். அடுத்தது வந்து கணவனுடைய குறையின் காரணமாக தலாக் நடந்து பிரிஞ்சிட்டாங்க, இவங்களுடைய இதா காலம் இருக்கும், இவங்களுக்கு செலவழிக்கிறது. கணவனுடைய அதாவது மரணத்தின் காரணமா 2 பேரும் பிரிவாங்களே, இவர்களுக்கு செலவழித்தல். தலாக் இதாவுடைய காலத்துல அந்த சப்ஜெக்ட்ல அந்த ஒழுக்கங்கள் அந்த நஃபகாவுடைய சப்ஜெக்ட் என்ன செய்யும் வரும். அடுத்தது வந்து
இப்போ இதுல அடுத்த மிக முக்கியமான பகுதி, அதாவது ஜௌஜா அன் நாஷிஸ் வல் ஆமிலா. இதையும் நான் பிரச்சனைக்குரிய சிக்கல் பகுதியில் நான் இப்ப ஏன் சொல்றேன்னா ரிலேட்டடான இந்த இதுல வந்து செலவுல புரிஞ்சுக்கணும். அதனால 2 வேலைக்கு போகக்கூடிய பெண், கணவன் அனுமதிச்சு வேலைக்கு போவா, கணவன் வந்து அனுமதிக்காம வேலைக்கு போவா, கணவன் வந்து அனுமதிச்சு வேலைக்கு போய் அனுமதிக்காத வேலையை செய்வா, விளங்கிட்டா? இந்த பகுதியில் உள்ளவங்க, கணவன் வந்து அனுமதிச்ச பின்னால இடையில வந்து அனுமதியை வாபஸ் வாங்கிக்கிறாரு, இந்த மாதிரி சந்தர்ப்பம், வீட்டிலே வேலை செய்யற வெளியே போகாம, அப்ப இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம், இதுல எல்லாம் வந்து கணவனுக்கு எப்ப முழுமையாக வாஜிபாகும்? சில நேரத்தில் முழுமையான வாஜிப் குறைஞ்சி அறவாசி தான் என்னது வாஜிபாகக்கூடிய நிலைமை இருக்கும். வேலையின் காரணமாக கணவனுடைய வேலைகளை கவனிக்க முடியாம போனா அந்த நேரத்தில் நஃபக்காவுடைய பகுதி என்ன என்பதெல்லாம் சிக்கல் சார்ந்த பகுதியில் நம்ம செய்வோம். சிக்கல் சார்ந்தது அல்ல, ஆனா சிக்கலுக்கான வாய்ப்பு அதை சுத்திக்கிட்டே இருக்கும். சரியா? அந்த நேரத்தில் செய்வோம். அதில் ஷேக் அப்துல் சலாம் ஷுவைர் அவங்க ஹஃபிதஹுல்லாஹ் அவங்க வந்து ஒரு நிறைய தனியான ஒரு புத்தகமே, அதாவது ஒரு நஃபகத்து ஜௌஜல் ஆமிலா அப்படின்ற தலைப்பில் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு புத்தகம் அது சம்பந்தமாக எழுதிக்கிறாங்க. அதில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த அம்சத்தை என்ன செய்வோம், நம்ம அதில் விரிவாக என்ன செய்வோம் பார்ப்போம். அத்தரு அமலில் மர்ஆ ஃபி நஃபகா ஜௌஜியா, அஃப்வன் அத்தரு அமலில் மர்ஆ ஃபி நஃபகா ஜௌஜியா, அதாவது திருமண செலவீனம் என்ற விஷயத்தில் பெண்ணுடைய தொழில் எந்த வகையில் செல்வாக்கு செலுத்துகிறது என்ற தலைப்பில் என்ன செஞ்சுக்கிறாரு அவர், அதை என்ன செய்யறார் பேசுகிறார். இன்ஷா அல்லாஹ் அவருடைய சுருக்கத்தை அந்த பிரச்சனை நேரத்தில் என்ன செய்யலாம், அதில் அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிற நேரத்தில் பேசிடலாம். அடுத்தது இதுவும் பிரச்சனையோடு சம்பந்தப்பட்ட தலைப்பு தான், இது நேரடியாக பிரச்சனை. அதாவது என்னன்னா ஜௌஜா அன் நாஷிஸ், பிரச்சனைப்படுத்துகின்ற மனைவியின் செலவு. தலைப்பு என்னண்டா பிரச்சனைப்படுத்துகின்ற மனைவியின் செலவு. இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், இனி உங்களோட பேச மாட்டேன், இனி நான் வர மாட்டேன், இனி எனக்கு உங்களுக்கு இடையில உடல் ரீதியான சம்பந்தம் இல்லை, அல்லது எப்போ பார்த்தாலும் கணவனோட சண்டை, குரலை உயர்த்தி பேசுறது, எனக்கு மாதிரி வெளியே போறது, இந்த மாதிரி பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருக்கிற மனைவியுடைய செலவு நுஷூஸ் வாஜிபா இல்லையா, என்னுடைய அம்சம் என்ன என்ற பகுதியை நம்ம என்ன செய்வோம் அதில் பார்ப்போம். அப்ப பின்னால நம்ம செலவுகள் சம்பந்தமாக பார்க்க இருக்கக்கூடிய அம்சம் என்னென்றா தலாக் இத்தா காலம், அதுல இறந்தவர்களுடைய பகுதியை ஓரளவுக்கு விரிவாக எடுப்போம். நான் இதில் எடுக்க நினைச்சேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் விரிவாக எடுத்தனால 3. அடுத்தது வந்து அதாவது பலதார திருமணத்தின் காரணமாக உள்ளது. அடுத்தது வந்து நாஷிஸ், அதாவது கணவனோட முரண்பட்ட மனைவியுடைய செலவு. அடுத்ததாக வேலைக்கு போகக்கூடிய மனைவியுடைய அந்த செலவினங்கள், மொத்தமாக 5 பகுதிகள் இன்ஷா அல்லாஹ் சிக்கல் தீர்க்கக்கூடிய அந்த, அதாவது திருமண பிரச்சனைகளும் மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்வுகளும், அதில் அடுத்தவர்களுடைய உரிமை என்ன, குடும்பத்தாருடைய உரிமை என்ற பகுதியில் இன்ஷா அல்லாஹ் அவைகளை பார்க்கும். அது பலதார திருமணத்துக்கு அடுத்ததாக அந்த பகுதி என்ன செய்யும் வரும். இது மனைவிக்கு கணவன் செய்ய கடமையில முதல் பகுதி. பாருங்க, மனைவியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உணர்வு ரீதியான உரிமைகளையும் பெண்களுடைய பகுதி சப்ஜெக்ட் என்ன செய்யுது விரிவா போகும். கணவன்லாம் 1 மணி நேரத்தில் என்ன செஞ்சாச்சு, முடிஞ்சாச்சு. அதே போல இந்த பகுதியிலும் இது என்ன செய்யுது, ஓரளவு விரிவாக போறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரைட். அப்போ இது செலவீனம் சார்ந்த விஷயத்துல நம்ம பார்த்த ஒரு அம்சம். அடுத்தது இந்த உரிமைக்குள் ஒரு பகுதியாகத்தான் கொண்டு வருவார்கள். நான் சொன்னேன் என்ன, ஹுஸ்னுல் இஷா, அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளல் என்பது இதில் தான் கொண்டு வருவாங்க. அதை நாங்கள் தனித்தலைப்பா என்ன செஞ்சிட்டோம், அவர்கள்ட்ட பார்த்துட்டோம். 6 அல்லது 7 பகுதிகள் எப்படி ஒரு மனைவியோடு சிறப்பாக நடந்து கொள்ள வேண்டும். இதை ஹுக்கூக்ல சொல்லுவாங்க, உரிமை, பெண்ணுக்கான உரிமையில சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஹுஸ்னுல் இஷ்ரா. ஹுஸ்னுல் இஷ்ரா, அஷரா அல்ல, விளங்கிட்டா, ஹுஸ்னுல் இஷ்ரா. ஹுஸ்னுல் உஸ்ரான்னு சொல்லிருப்பா, உஸ்ரானா கஷ்டம், விளங்கிட்டா. ஹுஸ்னுல் இஷ்ரானா சிறப்பான முறையில், அது இஷ்ரத்துன் நிசா, 10 பெண்கள் நினைச்சிருப்பா. இஷ்ரத்துன் நிசா என்ன, பெண்களோடு சிறப்பான முறையில் உறவாடுதல், அதான் வருது. அது இமாம் நஸாஇ இந்த தலைப்பில் ஒரு புத்தகம் என்ன செஞ்சுக்கிறார், ஹதீஸ் எல்லாம் கொண்டு வருவார். இஷ்ரத்துன் நிசா, எல்லா ஹதீஸ் நூட்களையும் இஷ்ரத்துன் நிசா, பெண்களோடு சிறப்பாக என்ன அது நடந்து கொள்ள என்ற தலைப்பில், அது நம்ம புரிந்துணர்வு என்ற தலைப்பில் என்ன செஞ்சிட்டோம் பார்த்துட்டோம். அடுத்தது பெண்களுடைய உரிமைகள்ல ஒன்றுதான், ஹுக்கூக்குகள்ல ஒன்றுதான் பலதார திருமணம் முடிச்சிருந்தா நீதியாக நடந்து கொள்ள, அது அவங்களோட உரிமையில உண்டு. அதாவது இந்த நேரத்தில் வராத உரிமை அவங்களுக்கு வரும். ஒரு கணவன் மனைவியிடத்துல ஒரு மனைவியாக இருக்கிறது எத்தனை நாள் தங்கணும் வாஜிபிக்காது. அவர் போகலாம், வெளியே வரலாம், 4 மாசம் தெரியலாம், அனுமதி இல்லாம எப்படியெல்லாம் போகலாம். இங்க அப்படி இல்லை. திருமணம் முடிச்சுட்டா நாளெல்லாம் பெண்களுக்கு ஆயிரும். பலதார திருமணத்துல தான் உண்மையிலே பெண்களுக்கு நாள் சொந்தமாகிறது. பலதார திருமணம் முடிச்சுட்டா நாளை எழுதி வச்சதுக்கு சமம். நாளை இல்லைன்னா 4 மனைவிட்டே தங்காம என்ன செய்யணும், தனியை பேத்துட்டு அது அதாபு. சரியா? அப்போ இதை நினைச்சு பாத்தீங்கன்னா அந்த அவ்வளவு பெரிய உரிமை வரும். இந்த நாள்ல நீங்க வரல அப்படின்னு கேட்கறதுக்குரிய முழு ரைட்டும் அந்த டைம்ல மனைவிக்கு என்ன செஞ்சிடும் வந்து விடும் இடத்தை பார்க்கிறோம். எனவே அதுவும்
ஹுக்கூக் உரிமைகள் சார்ந்த விஷயத்துல பெண்களுக்கு உள்ளது, அதுவும் பலதார திருமணத்தோட சம்பந்தப்பட்டது. அடுத்தது அதாவது மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய கடமைகள்ல இன்னொரு பகுதி என்னடா, மனைவியுடைய ரகசியங்களை, மனைவியுடைய அதாவது என்ன உடல் ரீதியான அவர்களுடைய தகுதி ரீதியான இந்த ரகசியம், இதுல இன்னும் சேர்க்கலான குடும்ப ரீதியான ரகசியங்களை வெளியே சொல்லல், அதாவது ஒரு மிக பெரும் பாவம், மிக பெரும் பாவம். முதல் அம்சம் இல்லறம் தான். இல்லறத்தில் உள்ள ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது என்பதுதான். இப்ப ஹதீஸ் வருது, அதாவது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, இன்னமின் அஷர்ரின் நாஸ், மக்களிலேயே மிகவும் மோசமானவர், இந்தல்லாஹி மன்சிலத்தன், அந்தஸ்தால மோசமானவர், யௌமல் கியாம மறுமை நாள்ல, அர்ரஜுலு யுஃப்தி இலா இம்ரஅத்திஹி வ துஃப்தி இலைஹி ثم ينشر سرها, கணவன் மனைவி ஒன்று கொண்டு சேர்ந்து விட்டு அந்த சேர்ந்த ரகசியங்களை வெளியே சொல்லுதல் மிக படுமோசமான செயல்பாடு. சேர்ந்த ரகசியங்களை சொல்லுதல்னா பொதுப்படையாக பேசுறது இல்லை, என் மனைவி என்னோட சந்தோஷமாகிறா, நல்லா ஆகிறா, ரெண்டு பேரும் மேல திருப்தி அப்படின்றதல்ல, அல்லது எங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு பிரச்சனை இப்படி சொல்றதல்ல, அதை விலாவாரியாக விவரிச்சு சொல்றது. இந்த அடிப்படையில் இருக்குது, எனக்கு இது பிடிக்கல, இந்த இது இருக்குது என்று சொல்வது தரத்தால கெட்டவர் அப்படின்னு ரசூலுல்லாஹி மறுமை நாள் அல்லாஹ் இடத்துல தரத்தால கெட்டவர் என்று சொல்றாங்க. ஷேக் நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை, முஸ்லிம்ல வரக்கூடிய இந்த ஹதீஸை லைஃப் என்றார். அது காரணம் அந்த அது பிழை என்பதல்ல, ஏன்னா அது மத்த ஹதீஸ்ல வருது, இந்த மாதிரி நடக்க கூடாதுன்றது மத்த ஹதீஸ்கள்ல வருகிறது. மின் அஷர்ரின் நாஸ், மக்களிலே மிக மோசமானவர் என்ற வார்த்தை வரக்கூடிய வார்த்தை என்ன செய்யறாரு, பலகீனம் என்றார். ஹம்சத்தன் நுக்ரி என்ற ஒருத்தர் வாரதாகவும் முன்கருள் ஹதீத் என்று சொல்லியும் அவர் சொல்றாரு. இமாம் ஸஹபியும் இதை என்ன செய்யறாரு, அவரை முன்கருள் ஹதீத் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க. ஆனா சப்ஜெக்ட் சரி, எது தரத்தை விட்டுட்டு இது மோசமான செயல் அப்படி என்று சொல்றது ரசூலுல்லாஹ் வேற ஹதீஸ்ல இவர்கள் இருவரும் ஆண் சைத்தான்கள் பெண் சைத்தான்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பெண்ணும் பரத்தினால் ஆணும் பரத்தினால் சில பெண்களும் அப்படி என்ன செய்வாங்க, அதை சொல்வார்கள். அது தரத்தால கெட்டவர்கள் என்ற வார்த்தையை தவிர்த்துட்டு ரெண்டு பேரும் சைத்தானியத்துடைய வேலை என்ன செய்யறாங்கன்னு அர்த்தம். ஆண்கள் நாங்க எங்க பேசினோம் இதன்னு சொன்னா, அந்த ஆணோடு உள்ள கடமைகள் என்று பெண்ணுடைய 3 விஷயம் சொன்னனே, அதுல இந்த 3 பகுதியிலையும் அதை என்ன செஞ்சிடும், அடங்கிடும். பெண்ணுடைய விஷயத்துல இது நிறைய பாதிக்கும், ஆணை பாதிக்கிறதை விட ஆணையும் பாதிக்கும், பெண்ணுடைய விஷயத்தில் நிறைய இதன் செய்யும் பாதிக்கும். இது இந்த தஃபாசீல்களை விரிவாக பேசக்கூடாது அப்படி என்பதுதான் இதுக்குரிய அர்த்தம் என்பதற்கு ரசூலுல்லாஹ்கிட்ட பெண்கள் கேட்ட கேள்விகள் ஆதாரம். உறவு முறையில் இப்படி கேட்கலாம், செய்யலாமா, சரியா, என்ன மனைவி இப்படி மறுத்தால், இப்படி கூடாது என்றால், அப்ப அதெல்லாம் ரசூலுல்லாஹ் கேட்டு தாய்க்கிறாங்க. இது கூடாதுன்னா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருப்பாங்க, அதை தடுத்திருப்பாங்க. தஃபாசீல்கள் அதனுடைய விரிவான பகுதிகளுக்கு நம்ம போறது விளங்கிட்டா, அதை அடுத்தவர் காண்ற அளவுக்கு என்ன செய்யறது, அதை வர்ணிக்கிறன்றது மிகவும் கூடாத ஒரு அம்சம். இது பல அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த விஷயத்தை மிக தெளிவாக என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. எனவே இது ஒரு ஹராமான ஒரு அம்சம். பெண்ணுடைய அது ஆணுக்கு கடமையான அந்த உரிமைகள் விஷயத்துல ஒரு ஆண் பெண்ணுடைய விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி இது. இதுதான் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள் அப்படி என்ற பகுதிக்குள் என்ன செய்யும் இது வரும். இதுல பொதுவாக திருமணத்தால் உள்ள உரிமைகள் அப்படி என்று சொல்ற சந்தர்ப்பத்தில் இவைகளை சொல்லுவாங்க. பொதுவாக எல்லாத்திலையும் வரும். ஒன்று ஹுஸ்னுல் இஷ்ரா வல் முஆமலா, சிறப்பாக நடந்து கொள், முறையாக நடத்தல் அப்படி என்றது கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள கடமை. கணவன் மனைவியோடையும் சிறப்பாக நடந்து கொள்ளணும், மனைவி கணவனோடையும் சிறப்பாக நடந்து கொள்ளணும். அதுக்கு ஆதாரம் வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப், அவர்களுக்கு உரிமை என்னன்னு சொன்னா அந்த பெண்கள் கணவனுக்கு என்ன செய்யணுமோ அது போல பெண்களுக்கும் என்ன அந்த உரிமை ஒன்று. சூரா பக்ரா 228வது வசனம். அடுத்தது உறவுடைய உரிமை, அதாவது இல்லறத்துடைய உரிமை, ரெண்டு பேருக்குமே என்னது அந்த உரிமை, உரிமையோட முறையில தான் வித்தியாசம் இருக்கு நான் சொன்னேன். அதுக்கு என்ன வசனம், சூரா பக்ரா 187, உன்ன லிபாசுன் லக்கும் வான்தும் லிபாசுன் லஹுன், நீங்கள் அவர்களுக்கு ஆடை அவர்கள் உங்களுக்கு ஆடை. ஆடை என்னது, உடலோடு ஒட்டிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க என்ன, வன்னாது திசாருன் வல் அன்சாரு ஷிஆருன் என்ன, மக்கள் மேலாடை, அன்சார்கள் உடலோடு ஒட்டி ஆடை என்ன சொல்லுவாங்க. மேலாடைய கலைஞர் ஒரு மனுஷன் இந்த உடலோட ஒட்டி ஆடை தான் அன்சார்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி திசாரோ ஷிஆரோ லிபாஸ் விளங்கிட்டா, அந்த மாதிரி ஹுன்ன லிபாசுல்லக்கும் வான்துல் லிபாசுல்லஹுன். எனவே ரெண்டு பேருக்கும் அதுல பொது உரிமை இருக்குது, முறை மேலதான் வித்தியாசம் இருக்கு. அதே போல நசப் சுபூத்துன் நசப், பரம்பரை அப்படி என்றது ரெண்டு பேருக்கும் உள்ள உரிமை. அதுலயும் அது யாருக்கு கூடுதலா வரும் என்று சொன்னா அல் வலதுலில் ஃபிராஷ், தவறான முறையில உறவு வேண்டும் ஒன்று நடந்துட்டா புள்ள யாருக்கு சொந்தம், மனைவிக்கு தான். நாங்க விபச்சார சம்பந்தமான சப்ஜெக்ட்ல பார்த்தோம், புள்ள அந்த பெத்த தாய்க்கு தான் சொந்தமாகுது. வலில் ஆஹிரி அல் ஹஜர், விபச்சாரம் செய்தவருக்கு அது தடை தான். இன்னொரு விளக்கத்துல கல்லு அப்படின்னு செய்யறாங்க சொல்றாங்க.
எனவே ரெண்டு இதுவுமே புகாரி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. எனவே துபூத்து நசப் என்பது ரெண்டு பேருக்கு நசப் அங்க நிரூபணமாவது என்பது ரெண்டு பேருக்கும் உள்ள சமமான உரிமைகள்ல வரக்கூடிய ஒரு அம்சம். அடுத்தது மீராத், திருமணத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள்ல உண்டு. ரெண்டு பேருக்கும் மீரா சொத்து. வலக்கும் நிஸ்புமா தரக்க அஸ்வாஜுக்கும் சூரத்து நிசா 12. உங்கள் கணவன் உங்கள் மனைமார்கள் விட்டு செல்வதில் அவங்களுக்கு பிள்ளை இல்லைன்னா உங்களுக்கு அரைவாசி கிடைக்குது. அதே போல வலகுன்ன ரூபம் இம்மா தரக்கும், நீங்கள் விட்டு செல்வதில்லை உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னா அவர்களுக்கு என்ன செய்யும், 4 உண்டு என்ன செய்யும் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரத்து நிசா 12. சரியா? அடுத்தது ஹுர்மத்துல் முசாஹரா. அதே போல என்ன, திருமணத்தின் உறவின் காரணமாக மஹரமியத் ஏற்படக்கூடிய விஷயங்கள். வ உம்மஹாத்து நிசாஇக்கும் வ ரபாயிபுக்கும் உல்லாத்தி ஃபி ஹுஜூரிக்கும், உங்களது மனைவிமார்களுடைய தாய்மார்கள் ஹராம். அதே போல உங்களது மடியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஹராம். மேலுக்கு உங்களுக்கு ஹராமாது. சரியா? பின்னர் இவங்க அதாவது கீழே உள்ளவங்க நீங்க என்ன செய்றீங்க, ஹராமாகிறீங்க என்ற மாதிரி ஒரு அர்த்தம். ரெண்டு பேருக்கும் அந்த முசாஹரா திருமண உரிமையின் காரணமாக என்ன செய்து ஒரு ஹுர்மத் என்ன செய்து ஒரு அந்த இடத்துல ஒரு தனித்துவம் என்ன செய்கிறது ஏற்படுகிறது. அடுத்தது 6வது திருமண ரகசியங்களை பாதுகாத்துக் கொள்ளல். சஹீஹ் முஸ்லிம்ல வர அந்த செய்தியை சொன்னோம். அப்ப இது கித்மானு சிர், ரகசியங்களை பாதுகாத்துக் கொள்ள திருமணத்துடைய பொது உரிமையில் என்ன செய்து ரெண்டு பேருக்குமே செய்ய வேண்டிய அந்த உரிமை கடமைகள் அது என்ன செய்து வருகிறது. எனவே இதுதான் நம்ம சுருக்கமாக பார்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். அதாவது இந்த இதை பார்த்துட்டோம்னு சொன்னா இந்த கடமைகள் உரிமைகள் என்ற பகுதியை நம்ம ஒரு அளவுக்கு என்ன செஞ்சிட்டோம், ஒரு தெளிவாக நம்ம படிச்சிட்டோம். இதுல ஒவ்வொன்றுக்கும் தனி ஆய்வுகள் இருக்கு, தனி புத்தகங்கள் இருக்கு. கிதாபுல் முஹ்னி இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் எடுத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு வாதம் பிரதிவாதங்கள் தெளிவுகள் ஆசார்கள் எல்லாம் தொகுத்து பேசுகிறாங்க. இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ்வுடைய முஹல்லா எடுத்தா அவ்வளவு விளக்கங்களை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதேபோல முக்னி அப்படி என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதெல்லாம் 30 பாகம் விளங்கிட்டா. நஃபகாத் என்றது ஒரு பாகம் விளங்கிட்டா. அது தனியான இந்த மசாலாக்களை பத்தி முழுமையாக விரிவாக எடுத்துக்கிறோம். அடிப்படைகளை நம்ம தெரிஞ்சிட்டோம்டா, அதுல ஓரளவு விரிவாக நம்ம தெரிஞ்சிட்டோம்டா அடுத்த பகுதிகளை நம்ம தேடி என்ன செய்யலாம், நம்ம படித்துக்கொள்ளலாம். கடமையான விஷயங்கள் இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிட்டோம், நிறைவாக சொல்லிட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதி திருமண உறவோடு சம்பந்தப்பட்டதுல கணவன் மனைவி உரிமைகள்ல கணவனுக்குள்ள இஸ்லாம் கொடுத்த உரிமைகள்ல ஒன்றுதான் பலதார திருமணம் முடித்தல் என்பது. எப்படி மனைவிக்கு சில விஷயங்கள் அதிகாரங்கள் இல்லையோ அதுபோல கணவன் திருமணம் முடித்தல்ல மனைவிக்கு எந்த அதிகாரம் இல்லை. அவர் நீதியை பயந்தாலும் சரி பயப்படாட்டியும் சரி முடிவெடுக்க வேண்டியது யாரு, கணவன் தானே. தவிர நீங்க நீதியா நடந்துக்க மாட்டீங்க அதனால முடிக்கக்கூடாது கட்டளை இடுற எந்த அதிகாரம் உங்களுக்கு இல்லை. தாய்க்கே தந்தைக்கே அதிகாரம் இல்லை இவர் முடிக்கிறத தடை செய்யறதுக்கு என்று வருகிற நேரத்தில் கேட்கலாமே தவிர கட்டுப்படணும் ஒரு கடமை இல்லை. நல்ல பெண்ணை திருமணம் முடிக்கிறதா இருந்தா அப்படி என்று வர நேரத்தில் மனைவி கட்டுப்பட வேண்டிய அவசியம் இதுல இல்லை. அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக அதாவது திருமண உரிமைகள்ல வரக்கூடிய இந்த அதாவது பலதார திருமணம் என்பதை பற்றி ஓரளவு விரிவாக நம்ம என்ன செஞ்சிருவோம், நம்மளுடைய வரலாறு, அதே போல இஸ்லாத்துடைய அதனுடைய இது ஃபெமினிசம் அதாவது பெண்ணியம் சார்ந்த விஷயம், டார்வினிசம் குரங்கியல் குரூப் இதுக்கு சொல்லக்கூடிய சப்ஜெக்டுகள், அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ்வோட காலத்துல பலதார திருமணம் என்ன, பலதார திருமணத்துக்கு பெண்ணை நினைச்சு அழுதுட்டு இருக்கிற குரூப் இருக்க பெண் தான் காரணம் என்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த குழுக்கு ஒரு அட்வைஸ் விளங்கிட்டா. அதுக்கு போறோம் அதில் உள்ள கடமைகள் உரிமைகள், பலதார திருமணம் முடிச்சவங்க எப்படி வாழணும் அப்படி என்ற விஷயங்கள், இதை பற்றிய இன்ஷா அல்லாஹ் ஒரு விரிவான பகுதியை நம்ம பார்த்துருவோம். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.